ஜாதகத்திலேங்க 12 ராசி கட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல ஏதாவது ஒரு கட்டத்துல லான்னு போட்டு அதான் லக்ன ஜாதகர் குறிக்கக்கூடிய 1ஆம் பாவம். அந்த 1ஆம் பாவத்துக்கு அடுத்து 2ஆம் பாவம், 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 6ஆம் பாவம். அந்த 6ஆம் பாவகத்துடைய அதிபதி கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகம் அந்த 6க்கு அடுத்த பாவமான 7ஆம் பாவத்தில் இருந்தார்னு வைங்க, கடுமையான திருமண தோஷத்தை தரும். திருமணத்துல தடையை கொடுக்கும், தாமதத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா திருமண வாழ்க்கையில் பிரிவையே கூட கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, பாலியல் ரீதியான நோயை தொந்தரவையும் தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 7ஆம் பாவம்ங்கிறது மனித உடம்புல பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய பாவம். 6ஆம் பாவம்ங்கிறது நோயை குறிக்கிற பாவம். இந்த நோய்க்கு காரணகர்த்தாவான அந்த 6ஆம் அதிபதி அந்த 7ஆம் பாவத்துல மனித உடல்ல பிறப்பு உறுப்பு குறிக்கக்கூடிய அந்த பாவத்தில் இருக்கும்போது பாலியல் ரீதியான தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததாங்க, ஒழுக்கமில்லாத தவறான உறவுகளால், தொடர்புகளால் பாலியல் நோய்கள் வரும். அப்படிப்பட்ட உறவுகளாலும் பாலியல் நோய்கள் வரும். கள்ளத் தொடர்புக்குண்டான நிலையும் அமைப்பும் ஏற்படலாம். கள்ளத் தொடர்பும் ஏற்படலாம். நண்பர்கள் எதிரியா மாறிடுவாங்க. 6ஆம் அதிபதி 7 இருக்கிறவங்களுக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம், அவர்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, நண்பிகளாக இருந்தாலும் சரி, தோழர்களாக இருந்தாலும் சரி, தோழிகளாக இருந்தாலும் சரி, அவங்க பகைவர்களா எதிரிகளா மாறிடுவாங்க. இந்த 6ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க கூட்டு தொழில் இது பண்ணாங்கன்னு வைங்க, அந்த தொழில் கூட்டாளிகளே பகைவர்களா எதிரிகளா மாறிடுவாங்க. சரிங்களா? தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 78 45 170 353 7845 170 353. சரிங்களா? வணக்கம்.